ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கமா ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸை வந்து வேறு எந்த அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ட்ரிக்ஸை வந்து எந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடாதுன்னா அந்த ட்ரிக்ஸை நான் போகிற ட்ரிக்ஸை வேறு எந்த சேனலும் பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்க்கக்கூடாதுன்னா சேனல் பார்க்கக்கூடாது, இல்லை அந்த சேனல் ஓனர் பார்த்து அவங்க சேனலில் போடக்கூடாது. இதுதான் என்னோடய கோரிக்கை. இது யாருன்னா போட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஆக்ஷன் நான் எடுக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி வந்து என்னடா இப்போ வந்து இந்த கேமில் வந்து லாஸ் ஆன பீப்புள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு தான் எப்படி ரெக்கவர் பண்ணி தரலான்னு சொன்னீங்கன்னா நான் ரெக்கவர் பண்ணி தரேன். வெறும் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து ஒரு 50 பீப்புள் இருக்கீங்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து டெபாசிட் பண்ணுங்கள் நம்ம லிங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு டெய்லி வந்து டெபாசிட் பண்ணுங்கள். வித்ட்ராவல் நைட்டு போடுங்க, திரும்ப மார்னிங் புதிய டெபாசிட் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருந்துச்சுன்னா மொத்தமாக வித்ட்ராவல் போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இல்லை ப்ரோ, பேங்க் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு ப்ரோ, ஏஆர்பி என்ன ப்ரோ பண்ணுறது? ஏஆர்பி யூஸ் பண்ண தெரியலனா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி செல் பண்ணோம், எப்படி இது பண்ணோன்னு. ஓகேயா? ஓகே, நம்ம ட்ரிக்குள்ளே போகலாம். லாஸ் ஆன பீப்புளுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணி தான் ஃப்ரீயாகவே. அதுவும் எப்படின்னா 20% கமிஷன் வச்சு, அது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, 20% கமிஷன். ஓகே, நம்ம ட்ரிக்குள்ளே போகலாம். ட்ரிக் என்னென்னா வேறு எதுவுமே இல்லை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, கலர்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலரில் இந்த பர்பிள் இப்போ வந்து ஜீரோவில் பர்பிள் இருந்தால் ரெட் கலர் ஜீரோவாக இருந்திருக்கும். இந்த இடத்துல அதை வந்து நீங்கள் ரெட் கலரில் எடுக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பச்சை கலர் ரெட்டு, பச்சை கலர் பர்பிள்னு இருக்குது. ஸோ நீங்கள் பச்சை கலரில் தான் கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஃபார்முலா என்னென்னா ரெட் மைனஸ் க்ரீன். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். அது நான் டெமோ அக்கௌண்ட் எதுவுமே காட்டல. இது வந்து இப்போ வந்து எப்படின்னா ரெட் மைனஸ் க்ரீன் தான் ஃபார்முலா. இப்போ வந்து கலர் ரெட்டு எத்தனை இருக்குது? 3 ரெட்டு இருக்குது, 7 க்ரீன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிக்கு வர வாய்ப்பு இருக்குது. 3 - 7 4 சாரி ஸ்மால். இங்கே வந்து எத்தனை 5 இருக்குது, இங்கே ஒரு 2 7 இருக்குது, அப்போனா 4, அப்போனா ஸ்மால் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. 4 ரெட் கலர். ஸோ நமக்கு வந்து ரெட் கலர் வின் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து ஸ்மால் தோற்றுடுச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து இந்த லெவல் வந்து 3 லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, 3 லெவல்ஸ் தான். இப்போ ரெட்டு நம்ம என்னங்க 1 2 3 3 ரெட்டு இருக்குது, 7 க்ரீன் இருக்குது. ஸோ ஸ்மால். இது 3x மெத்தட். ஒரு 1500 டெபாசிட் பண்ணிங்கன்னா 100 போடுங்க, 300 போடுங்க, நெக்ஸ்ட்டு ஆல் வாலெட்டு போடுங்க, முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ வந்து ஸ்மாலில் வந்து இப்போ 3 வந்து கட்டணம் வச்சுக்கோங்க. ரெட்டு வந்து ஜெயிச்சிச்சு. ஓகே, நமக்கு செகண்ட் லெவலில் வின் ஆகிடுச்சு. புரியும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. எப்படி ப்ரோ நீ ப்ரெடிக்ட் பண்ண கேட்டால் அங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 0லேருந்து 4 வரைக்கும் வந்தால், 0லேருந்து 4 வரைக்கும் வந்தால் ஸ்மாலு, 5லேருந்து 9 வந்தால் பிக்கு. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணுங்கள். 2 ரெட்டு இருக்குது, 8 க்ரீன் இருக்குது. போடுங்க. 2 - 8 6. ஸோ பிக்கு 6 வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த நம்பரில் ரெட் கலர் இருக்குது. ஸோ பிக்கு ரெட் வருதான்னு பார்ப்போம். அதே நம்பரு, அதே இதுவே ஷோர் ஷாட். நம்ம வந்து இதை வந்து எடிட் எதுவுமே பண்ணல, லைவாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு போகலாம். 1 2 3 3 ரெட்டு இருக்குது, 7 க்ரீன் இருக்குது. ஸோ 4 எந்த கலரில் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. 4 ஸ்மால். 4 ஸ்மால் வர வாய்ப்பு இருக்குது. ரெட் கலர் ஸ்மால் வர வாய்ப்பு இருக்குது. சாரி, அதான் 4 ரெட் கலர் ஸ்மால் வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். பாருங்கள், நம்ம ட்ரிக் இதிலே ஒரு நம்பர் ட்ரிக்கு ரிவீல் பண்ணியிருப்பேன், அது வேணான்னு நினைக்கிறேன். ஓகே விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4 ரெட் கலர் இருக்குது, 6 க்ரீன் கலர் இருக்குது. ஸோ ஸ்மால் 2. இது வந்து நான் எந்த ஒரு எடிட்டும் பண்ணல. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவலைப்பட வேணாம். நம்ம வந்து செகண்ட் லெவல் போவோம். செகண்ட் லெவல்னால் நீங்கள் அதே ஸ்மால் கட்டக்கூடாது, திரும்ப நீங்கள் எடுக்கணும். இப்போ 3. ஸோ 3 வந்து 3 ரெட்டு இருக்குது, 7 க்ரீன் இருக்குது. ஸோ 3 - 7 -4 -4 இங்கே எடுக்கணும். திரும்ப வந்து ஒரு ரெட்டில் வந்து 3x மெத்தடு, ஸ்மாலில் ஒரு 3x மெத்தடு. ஃபஸ்ட் லெவல் இது, நமக்கு செகண்ட் லெவல் இது. ஓகே, நமக்கு ஸ்மால் வின் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ட்ரிக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராமில் டிஎம் பண்ணுங்கள் லாஸ் ஆன பீப்புளே. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பை கைஸ். இந்த ட்ரிக்கு புரிஞ்சான்னு சொல்லுங்கள் கமெண்டில். இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக போடுறோம் கைஸ். பை கைஸ்.
இல்லை கடைசி ஒன்று சொல்லு ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அந்த ரெட்டு இருக்குது இல்லை, ரெட் கலர் எத்தனை இருக்குதோ அந்த மாதிரி மேலே க்ரீன் கலர் வந்து மைனஸ் பண்ணோம். இப்போ 3 ரெட்டு இருக்குது, 7 பச்சை கலர் இருக்குது. 3 - 7 ஸ்மால். அங்கே பாருங்க 3 - 7 4, அதே 4 ஸ்மால் வந்துருச்சு. ஓகே கூல். இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ என்கிட்ட நான் வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்களா, அப்போ நான் காசு போட்டிருந்தேன்னா நான் பெட் கட்டியிருக்க மாட்டேன் ரிஸ்கில் பயந்துக்கிட்டு. ஆனால் இப்போ நான் காசு போட்டு விளையாடிருந்தேன்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வச்சுருப்பேன் ஒரு 4,000 கிட்டே. ஏன்னா 3 நம்பர் வந்துச்சு, 3 நம்பரில் 1,000 போட்டால் கூட எனக்கு ஒரு 2,600 கிட்ட வரும். அந்த ஸ்மாலில் ஒரு அதான் 3K கிட்ட எடுத்துருக்கலாம். தப்புன்ட்டேன். ஓகே விடுங்க. சரி என்ன ப்ரோ இப்போ ஒரு சொல்லு ப்ரோ லாஸ்ட்டாக வேறு எதுவுமே இல்லை கைஸ். இந்த கலர்னு இருக்குல்ல சைடில், ஸோ ஐ மீன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் கலர்னு இருக்கா, கலரில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். 1 2 3 4 4 ரெட்டு இருக்குது, 6 க்ரீன் இருக்குது. அந்த பர்பிளோட சேர்ந்து வந்தாலும் அது க்ரீன் தான் அது. ஓகே 4 க்ரீன் -6, ஸோ -2. -2னா எங்கன்னா சொன்னேன் 0லேருந்து 4 வந்தால் ஸ்மால், 5லேருந்து 9 வந்தால் -2னா ஸ்மால். ஸ்மால் ப்ளஸ்க்கு ரெட் கலர். ஓகே நமக்கு ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஆகிருக்கு. நம்ம செகண்ட் லெவல் திரும்ப போகலாம். 6 அதே மாதிரி தான் இருக்குது, அதே பேட்டர்ன் தான், வேறு எங்கேயும் சேஞ்ச் ஆகலை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்கிட்ட ஒரு 10,000 கேபிட்டல் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நான் 200 ருபீஸ் போட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 800 ருபீஸ் போடுறேன் ஸ்மாலில். பார்ப்போம் எந்த டிக்கு வருதுன்னு பார்ப்போம். ஓகே நமக்கு வந்து ரெட் கலர் வின் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போ 3rd லெவல் போகிறோம். மொத்த விளையாட்டு போடுற லெவல் போகிறோம். இப்போ 3rd லெவல் வந்து கன்ஃபார்ம் ஜெயிச்சிடும் கைஸ். ஏன்னா இப்போ வந்து 3 வச்சு அதாவது 5 ரெட்டு இருக்குது, 6 க்ரீன் இருக்குது. ஐ திங்க் 5 க்ரீன் 5 ரெட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ 0 வந்தாலே நீங்கள் அந்த நம்பர் போடணும். எத்தனை 6 இருக்கா அதே 6 தான் போடணும். அங்கே பாருங்கள் நம்பர் ஷார்ட் நமக்கு முன்னாடிடும். இது ஏன் ஹிஸ்ட்ரி தான் கைஸ். இது வந்து அன்றைக்கி கமிஷன் கொடுத்தாங்க, சும்மா அதை வச்சு பண்ணிட்டு போட்டுடலான்னு. ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வந்து நீங்கள் ஸ்மாலில் பெட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி 0 வந்தாலே எங்கள் என்ன நம்பர் இருக்கோ அது மேலே பண்ணணும். சரி இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, இப்போ வந்து 6 ரெட்டு இருக்குது, -1 தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்மாலில் இப்போ ஒரு 2K கிட்ட போடலாம். 2K ஐ மீன் ஒரு 3K போடலாம். ஓகே வின் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே கைஸ் இந்த ட்ரிக்கை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க, நமக்கு DM பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு நம்பர் ட்ரிக்லாம் வந்து நம்ம ட்ரிக்ஸாக வந்து சேல் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ DM பண்ணுங்க. 3,000 ருபீஸ் தான் காஸ்ட்டு. நம்ம எல்லா ட்ரிக்கும் நம்ம ரிவீல் அதில் வந்து இருக்கும். 8 ட்ரிக்கு இருக்கும் அதில் மொத்தமாக. ஒரு ட்ரிக்குக்கும் நீங்கள் வந்து ஒரு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1,000 ருபீஸ் 8 ட்ரிக்குனா 8,000 ருபீஸ் மொத்தமாக இது பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு இதுவாகும். ஓகே கைஸ் பை.